அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு வகுப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சென்னையில் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம், எழிலகம் என தொடர்ந்து 16 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடத்தி வந்தனர். தினமும் போலீசார் அவர்களை கைது செய்து மாலையில் விடுவிக்கின்றனர். 17வது நாளாக இன்று சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகை முன்பு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. அவர்களை போலீசார் கைது செய்தனர். இன்று இங்கே இந்த பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம் என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை கைது செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.